ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்என் கேமிங் சேனல் காய். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்குறீங்களா? அதை முன்னாடியே சொல்லிட்டேனே, நான் அந்த ரேங்க் மேட்ச் போட போகிறேன்னு. அந்த ஒரு முக்கியமான என்னை வச்சு செஞ்ச சமூகத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி நான் உங்ககிட்ட வந்து ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக கேட்க மாட்டேன். எல்லோரும் 1 லைக் போடுங்க, 1 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கன்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த டாப்பிக்கை விட்டு கேமுக்குள்ளே போயிடலாம். இனிமையே அங்கே சுட்டோம், இங்கே எவனோ வந்த மாதிரி இருந்தது. காணோம். நீ தான் ஏன்டா தமிழை வெறுப்பேற்றுற? இவனுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சரி இருக்கிறானுங்களே, சரி இவங்களை வச்சு ரேங்க் புஷ் பண்ணலாம் சரின்ட்டு நானும் அதை ரெடி பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு ஆப்பு வச்சானுங்க பாரு, வேறு லெவலில் பண்ணிட்டானுங்க. வச்சு கதற செஞ்சானுங்க. அதை வந்து நீங்கள் கடைசி வழியும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, எனக்கு வந்து லூட் வந்து அந்த ஃபேமஸ் கன்லலாம் வந்து அவ்வளோக்கா அடிக்க வராது. M4A1 கூட ஓரளவுக்கு அடிச்சிருவேன். ஆனால் அந்த ஃபேமஸ் கன்னில் வந்து சுத்தமாக எனக்கு அடிக்க வராது. ஏன்னா தெரியுங்க, அதில் 3 புல்லட்டு 4 புல்லட்டு அது போயிட்டு வருமா, அதில் ஹெட்ஷாட் வராது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்பா, நமக்கு பிடிச்ச MP5 கச்சிச்சு. புல்லட்டு 19 தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வேறு கன்று கிடச்சா, வேறு நல்ல கன்று கிடச்சா கன்ஃபார்ம் மாற்றிடலாம். பார்க்கலாம். சாரி ஃபேன்ஸ், நல்ல அது ஒரு ஆப்னால பண்ணுறதுனால புல்லட் மெசேஜாக வருது. அது யாரும் பேசாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் போய் இப்போ எனிமி தேடி அடிக்கலாம் தான் நாங்களும் பார்த்தோம். சரி, அவங்களும் வந்து பிளாட்டினம் தான் இருந்தாங்க, நானும் பிளாட்டினம் தான் இருந்தேன். சரி, இப்போதைக்கு ரஷ் பண்ணி அடிக்கலாம். எல்லோரும் இந்த டைமில் தான் வந்து ரஷ் பண்ணி ஆடுவாங்க. நான் வித்தியாசமாக வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இது பண்ணி அடிக்கலாம், ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இன்னும் ட்ரை பண்ணோம். பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு பிளாஸ்மாவும் M4A1 இருக்குது. பார்க்கலாம். நம்ம கூட அந்த தமிழ்ன்ற ஒரு ப்ரோ இருக்கிறாரு. அவர் தான் வந்து என்ன எனிமி பண்ணுற மாதிரியே வந்து கிட்ட பண்ணி அவர் வர கொஞ்சம் பயமுறுத்திட்டு இருந்தது. ஒரு டபுள் மேகசின் எடுத்துட்டோம் M4A1க்கு. ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ஐயோ, லைஃப் வேறு இல்லை, மெடிக்கேட் இல்லை ப்ரோ. மோகன் ப்ரோ, அயன்மேன், மெடிக்கேட் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. ஐயோ, எனிமி வேறு அடிக்கிறான்டா, குடுடா. கொடு ப்ரோ. சாரி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இரு ப்ரோ, ஹீல் பண்ணிட்டாரா? அதில் யாரை கவர் பண்ணிட்டுருங்க. ஓகே ஹீல் பண்ணியாச்சு. பார்க்கலாம். இந்த தடவை இங்கேருந்து எட்டு உள்ள இந்த ஸ்கோப்பு டர்மினல் ஸ்கோப் குத்தாங்க. அடிக்கிறவங்க ஆச்சா எட்டு உழுது. சரி, கற்றுக்கிட்டு அடித்தாலும் இப்போ பாருங்கள், பிளாஸ்மா கன்னில் லாங் ரேஞ்ச் வந்து பாடி ஷாட்டை போட்டு தட்டிகிட்ருக்கேன். நாக்காய்க்கு இல்லாது. அது எப்படி தான் தெரில. எனக்கு பிளாஸ்மாலாம் கடிக்க தெரியாது. இத்தனை அவங்க சைடில் இருந்தோன்னா மோகன் ப்ரோ ஒருத்தர் வந்து எனக்கு மெடிக்கல் ஹீல் பண்ணி கொடுத்தார்ல, அவருக்கு இல்லை எடுத்துட்டார். சரி, எடுத்துக்கோங்கன்ட்டு நான் வந்து எங்கள் லூட்டில் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே தான் ஒரு அதிசயமாக பவுண்ட்ரியில் எனக்கு AWM கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா எப்பயும் ட்ராக்னோவா தான் கொடுப்பாங்க. ஏதோ பாடி ஷாட்டில் ஒரு 85 105 அதுமாரி ஏதோ போட்டு ஏதோ போல் போட்டிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ AWM கொடுத்துட்டாங்களே, ட்ரை பண்ணுவோம் இதுலேயும் அப்படின்ட்டு நானும் எடுத்திருக்கேன். பார்க்கலாம். என்ன ஒரு குறைனா, ரெண்டுமே லாங் ரேஞ்சு. நம்ம இப்போ ஒருத்தர் மெடிக்கேட் கொடுத்தால ஹீல் பண்ண, அவரும் லாங் ரேஞ்சு. அவர் வந்து M8 வச்சுருக்காரு, நான் AWM வச்சுருக்கேன். அது வேறு எதுவுமே பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. பார்க்கலாம். அவர் தான் இப்போ ஹீல் பண்ண இன்ஜெக்ஷன் பண்ண அந்த கன்று இருக்குன்னாரு. சரி, கொஞ்சம் போகணும் மெடிக்கேட் ஹீல் கன்று. பாருங்கள், எல்லோரும் இப்படி வந்துட்டு போவாங்க, இல்லாட்டி ஜன்னல்லே வருவாங்க. அந்த ப்ரோ மட்டும் பாருங்களேன், எப்போ பார்த்தா எனிமி வந்து இந்த மாதிரி எதிர்க்க ஓடுற மாதிரியே வந்து பண்ணிருக்கு. இப்போ வரையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஷாட்டில் ஒரே கில்லு தான் எடுத்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. குதிச்சு போகிறோம். பார்ப்போம்.
ஃப்ளாஷ் பேங்கில் அதுக்கு தீ அடிப்போம். ஒரு ஃப்ளாஷ் பேங்க் இருக்குது, தூக்கி போடுவோமா வேணாமா? நான் அப்படி பார்த்தேன், இந்த வீட்டில் தான் இருக்குதா. க்ளோவால் முக்கியமாக வேணுமே இப்போதைக்கு. தமிழ் ப்ரோ க்ளோவால் வச்சுருக்கியா ப்ரோ? ப்ரோ வந்து க்ளோவால் வச்சுருக்காரு. ப்ரோ மேலே வா ப்ரோ, மேலே நிற்கிறேன். வா ப்ரோ உட்கார் ப்ரோ. சரி போங்க வரேன். ஓகே, இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு க்ளோவாலு, ஒரு ஃப்ளாஷ் பாம்பு, ஏடபிள்யூஎம், அப்புறம் M500, M4A1 இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் இப்போ நார்மல் ரெக்கார்டெலாம் பண்ணி வந்து ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் எடிட் பண்ணி கொடுத்தான். அதுவும் பிசி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரனால அதில் எடிட் பண்ண முடியல. இது நானும் தான் ஃபோனில் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இனி மாட்டிட்டான். போல் வா, ஏதோ அதிசயமாக ஒரு ஹெட்ஷாட் வந்துருக்கு. முச்சு விட்டுருணுமே. க்ளோவால் போட்டானுங்க. நம்ம க்ளோவால் போட இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் பண்ணிட்டேன். ஏடபிள்யூஎம் எடுத்து சும்மா ஹெட்டை குறி வச்சுன்னே இருக்கக்குள்ளேயும் அந்த மோகன்றவர் போயிட்டு MI2 வச்சு முடிச்சிட்டார். உள்ள ஃபுல் கதையும் முடிச்சிட்டார். அங்கெல்லாம் முடிச்சது கூட தெரியாமல் எய்ம் வச்சு உட்காந்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ண தெரியாமல் இருந்திருக்கேன். அந்தளவுக்கு அட்டை பாட்டாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏடபிள்யூஎம் ஒரு சில டைம் அடிப்பேன், பாடி ஷாட்லேயே வச்சுருக்கேன். ஓகே, இங்கே ஒரு 2 க்ளோவால் மெடிக்கிட்டு இப்போதைக்கு ஏடபிள்யூஎம் வச்சு யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஹெட்ஷாட்டு கற்றுக்கலாம். என்ன ரேங்க் மேட்சில் தான் ஹெட்ஷாட் கற்றுக்கணும்னு ஒரு தலையெழுத்து இருக்குது. வேறு வழியில் ஃபஸ்ட்டு மெடிக்கேட் ஹீல் பண்ணுவோம். எல்லோரும் அந்த பக்கம் ஏறிட்டுருக்காங்க. அங்கே எனிமி யாரோ இருக்கிறா போல். ப்ரோ சுட்டுட்ருக்காரு. இங்கே தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் ஐ திங்க் அந்த லெஃப்ட் சைடில் அந்த பால்கனி வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து தான் சுட்டால் இந்த பக்கம் சொல்கிற மாதிரி காட்டும். பார்க்கலாம். ப்ரோ நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த சைடு இருக்காங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இங்கே தான் எனிமி இருக்கிறாங்க. சரி, இனிமேல் நம்ம எல்லோரும் இங்கே இருந்தால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ மட்டும் மேலே ஏற சொன்னோம். அவர் போட்டால் சரியான அடி, அவருக்கு டேமேஜு. சரி என்ன பண்ணுறேன்னு தெரிலன்ட்டு அந்த பக்கம் சுற்றிட்டு போய் அடிக்கலான்னு போய் பார்த்தேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏடபிள்யூஎம் வச்சு கையில் நான் நின்றுக்கிறேன். அதுக்குள்ளேயே அந்த ப்ரோவை முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. இங்கே நடக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பான தரமான சம்பவம், மறக்கவே முடியாது என்னால். அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் மாட்டாங்க. அங்கே எனிமி நிற்கிறான், ஸ்கோப்லேயும் படுது. ஆனால் எனிமி மேலே வந்து அந்த ரெட் டாட் பட மாதிரி. சரி படுற வழியாக அடிப்போமே நானும் வெயிட் பண்ணுகிறேன். எனிமி மேலே பட்ட சீனே இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிற, அன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிற, ஜாலியாக பேசுகிற. எங்களுக்கு அந்த கஸ்டம் ரூம் மேட்ச் பார்ட் 2 வருமா வராதான்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டெஃபினட்டாக வரும். நான் சொல்கிறல, பிசி ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு. சரி இன்றைக்கி போட்டுடலாம் தான் போட்டேன். போடு ஹெட்ஷாட் 472 சரியான நாக்கு. அதனால் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிசி வந்து நம்ம கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் டெஃபினட்டாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு 150 டேமேஜு. நோ ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. ஓகே கில் எடுத்து ஓகே கில் வந்துச்சு. நமக்கு இந்த கில் வந்துச்சு. அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டாங்க. அடா பாவீங்களா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேறு லெவலில் வெறியேற்றுவானுங்க. ஸ்னைப்பர் எடுத்தால் இந்த தொலை இருக்கும், ஷார்ட் ரேஞ்ச் வச்சா லாங் ரேஞ்சில் வச்சிடறானு. கூடியும் வரமாட்டானுங்க, தனியாகவும் போக விட மாட்டானுங்க. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க. சரி விடுங்க பார்க்கலாம். எவன்டாவும் அடிக்குது. ஐயோ க்ளோவால் வேறு எங்கே போகுது? எங்கே வந்துடா அடிக்கிற? சொல்லிட்டாரா, நிம்மதியாக இருப்பேன்ல. கொல்லாமல் அடிச்சுட்டு இரு இங்கே தானே வருவேன். ஐயோ அடிக்கிறான்டா, வாங்கடா. ஓடு. ஐயோ நம்ம ப்ரோ வேறு யாரோ அடி வாங்கிட்டுருக்காரு. ஐயோ டே எனிமி எங்கடா இருக்கிற? வரேன்டா. வந்துட்டேன். ஆடா பாவீங்களே, அதுக்குள்ளேயே மாடா முடிச்சிடுவீங்க. என்னடா அவசரம் உங்களுக்கு?
கிரெனேடு புல்லட் கில்லட் எல்லாத்தையும் அச்சு நவுத்து போடு போடு போடு. நிறைய இந்த கண்ணுக்கு இந்த ப்ரோ தான் நம்மளுக்கு ரொம்ப காண்டி ஏற்றுவார். எப்போ பார்த்தாலும் எனிமே பார்த்து ஷூட் பண்ணிட்டா அந்த MI2B ஏதோ ஒரு ஸ்னைப்பரை கச்சா போதும் கில் அடிச்சுட்டு போயின்னே இருப்பார். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஓடும் போது லேண்ட்மைன் நல்லா வெஸ்ட்டு போங்க. எனிமி இப்போ சேஸ் பண்ணுறானா இது மாதிரி லேண்ட்மைன்லாம் வெஸ்ட்டு போனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ இதுவே போமா கண்ணை மூட்டு ஓடி வருவான், அப்போதைக்கு நமக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். பாம்லாம் இருந்தால் இப்போ எனிமி வரும்போது நான் ஒரு இதாக ஓடிட்டு இருந்தேன், மரத்தில் பிச் பண்ணி போட்டிங்கன்னா அவன் கரெக்டாக வர்றதுக்கும் வெடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுமாதிரி சில டிப்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக ஒன்றா தோணும். சரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாமான்னு யோசிப்பேன், கேம் ப்ளே பண்ணலாமான்னு யோசிப்பேன். போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நானும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வீட்டுக்குள்ளே போயிடலாம். வாங்க 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 வாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன், வந்து தொலைய மாட்டானுங்க. வாங்கடா பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். அவ்வளோதான், ஃப்ளாஷ் பாம்லாம் தூக்கி போட்டாச்சு. இங்கே வாங்க எனிமி குட்டி ஆளை காணோம். எனிமி எங்கடா இருக்க? நான் 2 கில்லு, எங்கள் 4 பேரை தவிர்த்து எங்களை சேர்த்து 7 பேர் இருக்கணும். எங்கள் 3 பேரை தவிர்த்து அப்படின்னு நான் ஒரு ஸ்குவாடே இருக்குது. ஸ்குவாடை முடிப்போமா மாட்டோமா, கோயா கிடைக்குமா கிடைக்காதான்றது தான் இந்த மேட்சோட சிறப்பு அம்சமே. பார்க்கலாம். இங்கே தான் எனக்கு எனிமி இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்குது. ஏன்னா ஜோன் புஷ் நான்டா மேப்பில் அவனை பார்த்துட்டேன். அவன் ஷூட் அந்த ரெட் கலர் பார்த்துட்டேன். கிராஸ் ஃபயர் நடக்கும்போது நம்ம நல்லா கை விட்டுறணும், அப்போ தான் நமக்கும் ஒரு நல்ல ஒரு கில் மாட்டி கிடைக்கும். ஏதோ ஒரு இது கிடைக்கும் நமக்கு, அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆஹா நல்ல ஒரு ஹெட்ஷாட் ரைட்டு, நாக்கு செத்துப்போ. இவன்லாம் ஓசிக்கில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நானே அடிச்சதுதான். ஏன்னா அவன் நீங்களே பார்த்துருக்க 52, 67, அப்புறம் பாடி டேமேஜு. இவன் பாருங்களேன் க்ளோவால் போட்டு இருக்கானே. போட்டு அச்சாட்ரா போடு தெய்கிறேன். யாரா பாம்பு தூக்கி போடலாறான், நம்மால் தானா? வர பாம்பு வச்சு விளாட்றதே பயமாக இருக்குது. க்ளோவால் இதை தூக்கி போட்டுடுறான் க்ளோவால். அடா பாவீங்களா, புளிமால் அடிப்பீங்க. எவ்வளோ 2 க்ளோவால் நம்ம அடித்து கிளிக்கிற 2 க்ளோவால் அதிகம் தான். எனிமி வேறு எங்கேயோ இருக்கிறான் போலியே. இன்னும் ஒரே ஒரு எனிமி தான். இப்படி வாங்கடா அப்படி போகலாம். ஹீல் பண்ணிகிட்ருக்கியா? சரி பண்ண வாங்க ஐஸ் போகலாம் வாங்க ஃபாஸ்ட். இந்த மேட்ச்சில் இந்த கில்லு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் 2 கில்லு கஷ்டப்பட்டு எடுத்தது. அதாவது இவங்க இல்லாமல் போய் தனியாக இருந்துச்சு. எனக்கு கூட போனால் அந்த 2 கில்லு வந்திருக்குமா என்ன. இது லாஸ்ட்டு சீன் இல்லை, இது லாஸ்ட்டு சீனு இந்த மேட்ச்சிலே. அந்த லாஸ்ட்டு கில்லு யார் அடிக்கிறாங்க எப்படி அடிக்கிறாங்க மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் நான் எப்பயும் போடுறதோட பார்ட் 1 பார்ட் 2 அதுமாதிரி போடுறதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி ஸ்பீட் பண்ணி எல்லாத்தையும் போட்டிருக்கேன், பார்க்கலாம். நாடா ஒரு நிமிஷம் சாரி என்ன பேசுகிறேன்னு தெரில, எனிமி எங்கே இருக்கிறான்னு தெரில. நாங்களும் உட்காந்து யோசிக்கிறோம் எங்கடா இருப்பான். சென்டர் ஜோனும் பிடிச்சாச்சு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த சென்டர் ஜோனில் கரெக்டாக வீடு பிடிச்சி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். சுட்டும் காமிக்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கிறோம், சோலோ பீஸு வந்தால் கில் ஆயிரும்ன்ட்டு. சரி நானும் சுட்டு கூப்பிட்றேன், வந்து தொலைய மாட்டான். ஓகே. இப்போ தான் நம்ம ப்ரோ சொன்னார் இனிமே அங்கே தான் ப்ரோ இருக்கிறான். எனக்கு அப்பயும் தெரில எந்த வீட்டிலடா இருக்கிறான், கீழேயா அங்கேயா சொல்லுடான்னு சொல்ல மாட்டானு. சரி நம்ம தான் AWM இருக்கே, ஸ்கோப்பு போட்டு பார்ப்போம் என்ன தான் நடக்குது. பார்த்துட்டேன் இனிமே பார்த்தேன். ஆடாச்சா இந்த பாருங்க, இது நான் M4A1 தான் வச்சு கில்லாச்சு கிடச்சிருக்கோம். ஓகே பார்க்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டேன்.
பாவி நம்மளை சொல்கிற பார்க்குறான்டா. அவள் தான் ப்ரோ. அந்த ப்ரோ வந்து ஒரு ஹெட்ஷாட் போட்டார், முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. அதேமாதிரி நான் ஒரு ப்ரூஃப் காமிச்சிட்றேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐயோ ஏன்டா ஃப்ளாஷ்ஃபார்ம், ஐயோ அவசரம் அவ்வளோ அவசரம் உனக்கு. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் நானும் ரேங்க் மேட்ச். ஒரு சில பேர் சொல்லுவாங்க கிளாசிக்கெலாம் ஆடி போகிறீங்கன்னு. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். நான் லாஸ்ட்டாக அதிகமாக தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.